பக்கத்து வீட்டில் இருக்க பிரிட்ஜை பார்த்து, பக்கத்து வீட்டில் இருக்க காரை பார்த்து, பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய இந்த லக்ஸரியான பொருளை பார்த்து ஏங்குறத நிப்பாட்டிட்டு, ஏதாவது ஒரு வீட்டில் இவ்வளோ புக் வச்சிருக்காங்கன்னு பார்த்து எப்போ ஏங்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களோட கல்ச்சர் மாறும். உங்களோட கோவப்படும் போது கூட நீங்கள் சொல் பிரயோகம் இருக்குல்ல, மனைவியை திட்டினாலும் சரி, அண்ணனை திட்டினாலும் சரி, தம்பியை திட்டினாலும் சரி, அப்பாட்ட பேசினாலும் சரி, யார்கிட்ட வாக்குவாதம் பண்ணாலும் சரி, எப்படியாப்பட்ட வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வாசிப்பு சொல்லிக் கொடுக்கும். நம்ம வாழ்க்கையில் யார்ட்டி சண்டை போடாமலே இருக்க முடியாது. அண்ணனா இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, மாமனா மச்சானா மனைவியா மகளா யாராக இருந்தாலும் சரி, நாம நம்மளோட ஆர்கியூமெண்ட் பண்ணி தான் ஆகும். அது ஆர்கியூமெண்ட் சண்டையாக மாறும். எப்போ சண்டையாக மாறுது? நாம அவசியமற்ற வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அது சண்டையாக மாறுது. ஏன் அவசியமற்ற வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துகிறோம்? நமக்கு நம்ம மொழியில் வேற வார்த்தைகளே தெரியாது. நம்ம அந்த ஊருக்குள்ளேயே வாழ்ந்து அங்கே என்ன வார்த்தைகளை பிரயோகப்படுத்துவோமோ அதே வார்த்தையை பேசி சண்டை போடுவோம். அந்த சண்டை சாதாரண அன்பை கூட பயங்கரமாக பிரிச்சுக்கும். ஒரு வார்த்தைக்காக பேசாமல் ஆயுசுக்கு இருக்கவங்களாம் இருக்காங்க. அப்போ ஒரு சண்டையை, ஒரு கோபத்தை, ஒரு நியாயத்தை சொல்றதுக்கு உங்களுக்கு மொழி ரொம்ப முக்கியம். நீங்க மொழியை கத்துக்கிறது அந்த மொழியில் உள்ள அத்தனை வார்த்தைகளையும் கத்துக்கிறது உங்களை எவ்வளவுக்கு உயரமா மாற்றும் அப்படிங்கிறது நீங்க வாசிக்க தான் உங்களுக்கு புரியும். அப்ப வாசிப்பு தான் என்னை என்னோட தாழ்வு மனப்பான்மையை போக்கிச்சு. யோசிச்சு பாருங்களேன். இப்போ என்னோட படங்கள்ல நான் ஒரு 4 படம் எடுத்திருக்கேன். இந்த 4 படமுமே இத்தனை வருஷம் தமிழ் சினிமாவில் பேசாத கான்ட்ரவர்சியலான சிக்கலான படங்கள், ரொம்பவே சிக்கலான கதைகள். இந்த படங்கள்லாம் எடுக்கவே முடியாது, இந்த படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணவே முடியாது, இந்த படம்லாம் எடுத்து யாரும் பார்க்க மாட்டாங்க, யாருக்கும் பிடிக்காதுன்னாங்க. இந்த கதைகளை எல்லாருக்கும் பிடித்தமான கதையாகவும் எல்லாத்துக்கும் பிடித்தமான திரைப்படமாகவும் மாற்ற எனக்கு சொல்லி கொடுத்தது என்னோட வாசிப்பு தான். ஓகேங்களா?